பெசன்ட் நகரிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், நேற்று இரவே பார்த்தோம் பெசன்ட் நகர்ல அந்த காற்றுடைய வேகம் அப்படின்றது அதிகரிச்சுதான் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் இன்றைக்கு விடுமுறை நாள் அப்படின்றதுனால வழக்கமாக அந்த பகுதிக்கு செல்வார்கள். இன்றைக்கு வரக்கூடாது அப்படின்னு நேற்று இரவே பேரிகார்ட் எல்லாம் போட்டு தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் சூழல் எவ்வாறாக இருக்கிறது? போதுமான அளவுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? காற்றுடைய வேகம் எவ்வாறாக இருக்கு? புயல் கரையை கடக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அனுமதி என்பது இங்க பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்தவரை மறுக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் தற்போது அதிக அளவில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்க பாத்தீங்கன்னா ரோந்து போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க சில பேர் ஆர்வ மிகுதியின் காரணமாக இங்க கடற்கரை ஓரம் நிற்பதற்காக வருகிறார்கள். அவர்களை இங்கு வர வேண்டாம் என்றும், குழந்தைகள் யாரும் வயதானவர்கள் யாரும் இங்கு வர வேண்டாம் என்றும் சொல்கிறார்கள். போலீசார் இங்க இருக்கக்கூடிய பெசன்ட் நகர், சாஸ்திரி நகர் போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதையும் தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. கடைகள் இங்க பாத்தீங்கன்னா இந்த மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் எந்த அளவுக்கு ஆடுகின்றன, அதாவது நம்ம இங்க குடையே பிடிக்க முடியாத அளவிற்கு காற்றின் வேகம் என்பது அதிக அளவில் இருப்பதையும் பார்க்க முடியுது. இந்த மெரினாவில் ஆரம்பித்து பெசன்ட் நகர், திருவான்மூர், நீலாங்கரை வரை பாத்தீங்கன்னா வழக்கமாக தண்ணீர் வரக்கூடிய இடத்தை தாண்டிலும் அதிக அளவிலான தண்ணீர் உள்பகுதி நிலப்பகுதியை நோக்கி வர்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல கடல் சீற்றமும் சற்றே அதிகமாக இருக்கிறது. மழை பொழிவு எவ்வாறாக இருக்கிறது ரமேஷ்? அது மட்டும் இல்லாம அங்க போதுமான அளவுக்கு காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா, மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடுப்புகளை ஏற்படுத்துவதற்காக? தொடர்ந்து பேசலாம். காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இரவு முதலே சென்னையுடைய பெசன்ட் நகரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நேற்று இரவு தகவல் தரும் போதே காற்றுடைய வேகம் சற்றே அதிகரித்து காணப்பட்டது. தற்போது சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காற்றுடைய வேகம் தற்போது இன்னுமே சற்று அதிகரித்திருக்கிறது. கடற்கரையில் மட்டுமில்லாமல் நிலப்பகுதியிலேயே தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில இன்னைக்கு சில இடங்கள்ல அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.